அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். திருடன் ஒருவன் இருந்தான். அவன் வழிப்போக்கரிடம் பொருள்களை கொள்ளையடித்து குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். அவன் களவாடிய பொருட்களை அடைவதற்காக ஒரு கூட்டமே அவனை சுற்றி இருந்தது. அவன் செய்யும் தொழில் எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் யாரும் அவனை எதுவும் கேட்கவில்லை. அவர்களுக்கு தேவையானதை அனைவரும் கேட்டு பெற்றுக்கொண்டனர். ஒவ்வொரு முறை அவன் தொழிலை முடித்து வீட்டுக்கு திரும்பியதும் அவனது கூட்டாளிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவான். அவனது பெற்றோர்களும் மனைவியும் பிள்ளைகளும் இவனுக்காக காத்திருப்பார்கள். இவன்தான் திருடனாக இருந்தான். இவன் பிள்ளைகளை படிக்க வைத்தான். நான் செய்வது பாவத் தொழில், என்னை போல் அல்லாமல் நீங்கள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேறுகள் என்று சொல்வான். ஒருமுறை காட்டில் இரவு நேரத்தில் வந்த பயணிகளிடம் வழிப்பறி செய்தவனை அந்த கும்பல் விரட்டியது. சுற்றிலும் விரட்டிய கூட்டத்திலிருந்து தப்பிக்க வழியின்றி ஒரு போதகரின் ஆசிரமத்தில் அடைக்கலமானான். 2 நாட்களாக அவனை வலைவீசி தேடியபடியால் வெளியே வர வழியின்றி அந்த போதகரிடமே இருந்தான். அவரை கண்டதும் தான் ஒரு திருடன் என்பதையும் தன்னிடம் பொருட்களை பறி கொடுத்த கும்பல் தன்னை தேடுவதாகவும் கூறினான். அமைதியாக இருந்தார். மறுநாள் போதகர் அவனிடமிருந்து அந்த பொருட்களை பெற்று அந்த கும்பலை கண்டு அவர்களிடம் கொடுத்தார். அந்த திருடன் எங்கே என்றார்கள். அவன் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டான். அவனை விட்டுவிடுங்கள் என்றார். நீங்கள் சொல்லியதால் அவனை நாங்கள் தண்டிக்கவில்லை. இனியும் அவனை இந்த பாவத் தொழிலை செய்ய சொல்லாதீர்கள். எங்கள் பொருட்கள் கிடைத்ததற்காக அவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று விடைபெற்றனர். அத்தனையும் மறைந்திருந்து கேட்டான் அந்த திருடன். போதகர் அவனை அழைத்து, உன் தவறை இப்போது உணர்ந்தாயா? நீ செய்யும் தொழில் உன் வீட்டுக்கு தெரியுமா? உன் வீட்டில் தடுக்கவில்லையா என்று கேட்டார். அவர்களுக்கு தெரியும். மற்றவர்களின் துன்பத்தில் இன்பம் காணும் உன்னை கடவுள் நிச்சயம் தண்டிப்பார் என்றார். நீ ஒவ்வொரு முறை மற்றவர்களின் பொருளை அபகரிக்கும் போதும் உனக்கான பாவக்கணக்கு கூடிக்கொண்டே போகும். இந்த பாவக்கணக்கை அவர்களும் பங்கு போடுகிறார்களா என்று கேட்டு வா என்றார். இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அவர்களை காப்பாற்றத்தான் நான் இந்த தொழிலில் ஈடுபடுகிறேன். அதனால் அவர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றான். சரி, இன்று வெறுங்குயுடன் வீட்டுக்கு போய் நாளை என்னிடம் வா, என்ன நடந்தாலும் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். அவரிடம் சம்மதம் தெரிவித்து வீட்டுக்கு சென்றான். வீட்டுக்கு திரும்பிய திருடனை வரவேற்க அவனது கூட்டாளிகள் குடும்பத்தினர் காத்து கொண்டிருந்தனர். வெறும் கையுடன் வந்த அவனை கண்டதும் அனைவரது விழிகளும் ஏமாற்றத்தில் மிதந்ததை கண்டான். அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் நடந்ததை கூறினான். நான் கஷ்டப்பட்டு என் உயிரை பணயம் வைத்து பொருளை ஈட்டி வருகிறேன். என் மீது ஏறும் பாவக்கணக்கில் நீங்களும் பங்கு கொள்ள விரும்புகிறேன் என்றான். சற்று நேரம் அங்கு அமைதி நிலவியது. முதலில் கூட்டங்களில் அவனிடம் வந்து, நீ ஆரம்பத்திலேயே இதை பற்றி சொல்லியிருந்தால் நாங்கள் உன்னிடம் எதையும் பெற்றிருக்க மாட்டோம். இனிமேல் உனக்கும் எனக்கும் எவ்வித சம்பந்தமும் வேண்டாம் என்று வெளியேறிவிட்டார்கள். தன்னுடைய தவறை குறித்து வருந்தினான். நான் கொள்ளையிட்டு வந்ததில் பங்கு கேட்கிற இவர்கள் என் பாவத்தில் பங்கு கேட்க விருப்பமில்லை. அப்படியானால் என்னுடைய பாவம் முழுவதையும் நானே சுமக்க வேண்டுமா என்று திகைத்தான். மனமாறினான். பாவ கணக்கு சேரக்கூடாது என்பதற்காக திருட்டு தொழிலை விட்டுவிட்டு மனமாறி வேறு வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியர் 4:28 திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். லேவியராகமம் 19:11 நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.